சார் இன்னைக்கு வந்துட்டு தமிழக முதல்வர் தமிழக சட்டமன்றத்தில் ராஜீவ் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட 7 பேரையும் விடுதலை செய்யணும். அப்படி இல்லைன்னா தமிழக அரசே அவங்கள விடுதலை செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மூன்றாவது முறையாக தமிழகத்தின் முதல்வர் பொறுப்பை ஏற்ற நாள் தொட்டு ஜெயலலிதா அவர்கள் ஈழம் சார்ந்த பிரச்சனைகளிலும் ஈழ விடுதலைக்காக போராடுகின்ற தமிழ் உணர்வாளர்களுடைய பிரச்சனைகளிலும் மிகச்சரியான அணுகுமுறையையே மேற்கொண்டு வருகிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்றைக்கு இந்த 3 பேர் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலமாக தூக்கு கயிற்றிலே இருந்து விடுபட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர்கள் 3 பேர். ஒருவர் நீதிமன்றத்தின் வாசலில் கொண்டு போய் ராம் ஜெத்மலானியை நிறுத்தி அந்த ராம் ஜெத்மலானியின் மூலமாக வழக்காடச் செய்து உச்ச நீதிமன்றம் வரை தொடர்ந்து போராடச் செய்து வெற்றியை தேடி கொடுத்த வைகோ. அடுத்து சட்டப்பேரவையில் முதல்வர் என்கிற முறையில் இந்த 3 தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் என்று தாய்மை உணர்வுடன் அவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஏகமனதாக நிறைவேற்றினார். எனவே இன்றைக்கு ஒவ்வொரு தமிழனும் முதல்வர் பொறுப்பில் இருக்கிற ஜெயலலிதாவுக்கும் இதை முனைப்பாக கொண்டு சென்று உச்ச நீதிமன்றத்தில் வெற்றியை தேடி தந்த வைகோவுக்கும் உச்ச நீதிமன்றத்தில் சிறப்பாக வாதாடி வெற்றியை உருவாக்கி கொடுத்த ஜெத்மலானிக்கும் நன்றி கடன் பட்டவர்கள். இன்று உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கிற தீர்ப்பில் 3 பேருக்கும் மரண தண்டனையிலே இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள், அவர்கள் ஆயுள் தண்டனையோடு நிறுத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு முடிவை வழங்குவதோடு நில்லாமல் இதில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 432 432வது பிரிவின் படி மாநில அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமையை பயன்படுத்தி அவர்களை விடுதலை செய்ய விரும்பினால் விடுதலை செய்யலாம் என்று ஒரு சமிக்கையை கொடுத்திருப்பதற்காக உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு உலகத் தமிழர்கள் நன்றி பாராட்ட வேண்டியவர்கள். கருணாநிதி இந்த நேரத்தில் முதல்வராக இருந்தால் ஒரு கால் உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு சமிக்கையை தந்த பிறகும் இந்த 3 விடுதலை செய்வதற்கு வெளிப்படையாக சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருப்பார் என்று சொல்ல முடியாது. காரணம், சோனியா காந்தி என்ன நினைப்பார், காங்கிரஸ் கூட்டணி நாளைக்கு எந்த முடிவை எடுக்கும் என்பது போன்ற அரசியல் அழுத்தங்களுக்கு அவர் தன்னை தயக்கத்தோடு பலியிடக்கூடிய நிலையில் இருந்திருப்பார். ஆனால் எந்த தயக்கமும் இல்லாமல் முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா அவர்கள் இப்படி ஒரு முடிவை சட்டப்பேரவை தீர்மானத்தின் மூலமாக கொண்டு வந்திருப்பதும் நாங்களே விடுதலை செய்வோம் என்று மத்திய அரசுக்கு ஒரு செய்தியாக வெளியிட்டிருப்பதும் உண்மையில் வரவேற்கத்தக்கது. ஒட்டுமொத்த தமிழ் ஜெயலலிதாவுடைய இந்த அறிக்கைக்கு பின்னாடி அரசியல் நோக்கம் இல்லைன்றீங்களா நீங்க? இல்லை, அரசியல் நோக்கம் இருந்தாலும் அது தமிழனுக்கு பயன்படுகிறதா என்பதுதான் என்னுடைய பார்வை. நீங்கள் அரசியல் நோக்கமே இல்லாமல் ஒரு அரசியல் தலைமை எப்படி இருக்க முடியும்? எப்படி ஒரு கட்சியை நடத்த முடியும்? ஆனால் அவர்களுடைய அந்தரங்க அரசியல் நோக்கத்தினால் இந்த இனத்தினுடைய நலன்கள் பாதிக்கப்படுகிறதா அல்லது இந்த இனத்தினுடைய நலன்கள் பாதுகாக்கப்படுகிறதா என்பதுதான் கேள்வி. கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இன நலனை விட்டுக் கொடுத்தார். அது அவர் மீது படிந்திருக்கின்ற மாறாத களங்கம். ஜெயலலிதாவை பொறுத்தவரையில் நேற்றைக்கு முன்தினம் வரை விடுதலை புலிகளுக்கு எதிராக அவர் என்ன பேசினார் என்பது வேறு. பிரபாகரனை கொண்டு வந்து குற்றவாளியாக நிறுத்தி தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதும் வேறு. ஆனால் இன்றுள்ள சூழலில் அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். இன்று கலைஞர் அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்று சொன்னதற்கு நான் கலைஞருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். நேற்றைய கலைஞர் செய்ய தவறியதை சுட்டிக்காட்டுகிறேன். நேற்றைய ஜெயலலிதா செய்த தவறுகளையும் சுட்டிக்காட்டுகிறேன். கலைஞர் செய்வதும் ஜெயலலிதா செய்வதும் என்ன என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். இந்த முடிவு, தமிழக அரசோட இந்த முடிவு எதிர்வர நாடாளுமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? முள்ளிவாய்க்கால் முற்றத்தினுடைய வேலியை தகர்ப்பதற்கு இந்த தமிழக அரசு முனைந்து நின்ற பொழுது அதனால் மனக்காயப்பட்ட தமிழ் இன உணர்வாளர்கள் இன்று ஜெயலலிதா எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவினால் ஓரளவு அவருடைய காயங்களுக்கு மருந்து தடவப்பட்டதாக நினைப்பார்கள். எனவே அவர்கள் அதிமுகவை தங்களுடைய இன எதிரியாக நினைக்கக்கூடிய சூழலிலே இருந்து மாறுபட்டு நிற்பார்கள் என்பதுதான் இந்த முடிவு தருகிற செய்தி. அரசியல் தேர்தலில் இதோடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தேர்தலில் பொறுத்தவரையில் இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஜெயலலிதாவினுடைய அணி ஏற்கனவே
வலிமையாக இருக்கிறது. ஜெயலலிதா தன்னுடைய வலிமையை நம்பித்தான் அவர் தனியாகவே களம் அமைத்திருக்கிறார். விடாமல் அவரை பற்றி நிற்கக்கூடியவர்களாக இடதுசாரிகள் போய் சேர்ந்ததன் விளைவாக அந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர, ஜெயலலிதாவை பொறுத்தவரையில் இடதுசாரிகளின் இடம் நோக்கி சென்று அவர்களுடைய ஆதரவை தேடி பெற்றவர் இல்லை. இவர்கள் தான் போயஸ் கார்டனுக்கு சென்று திரும்ப திரும்ப சந்தித்து அவருடைய ஆதரவை பெற்றிருக்கிறார்கள். காரணம், 30 விழுக்காடு வாக்கு வங்கியை கையில் வைத்திருக்கிறோம். நாம் 40 இடங்களில் பெரும்பாலான இடங்களை பெற்றுவிட முடியும் என்கிற அதீத நம்பிக்கையில் ஜெயலலிதா இருக்கிற பொழுது அவர் ஏற்கனவே அவருடைய வாக்கு வங்கியை வலிமையாக வைத்திருக்கிறார். அதனால் இதன் மூலம் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துவிடும் என்பது அல்ல. அந்த வாக்கு வங்கியில் 1-2 விழுக்காடு சேதாரமாக கூடிய சூழல் இருந்தது முள்ளிவாய்க்கால் வேலி தகர்ப்பு சம்பவத்திற்கு பின்னால். அந்த சேதாரம் இப்பொழுது சரி செய்யப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். தமிழ் இன உணர்வாளர்கள்லாம் வந்துட்டு இன்னைக்கு ஜெயலலிதா பக்கம் இந்த இந்த அறிவிப்பை ஒட்டி இல்லை இந்த தீர்மானத்தை ஒட்டி எலெக்ஷனில் அவங்க கூட நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்துமா? இல்லை, அப்படி பார்த்தால் இதற்கு இந்த சூழல் வருவதற்கு அடித்தளத்தை அமைத்து இறுதி வரையில் போராடி வெற்றியை உருவாக்கி மூவரும் இன்றைக்கு தூக்கு கயிற்றின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய சூழலை கொண்டு வந்து சேர்த்த பெருமையே வைகோவுக்கு தான் போய் சேரும். அதில் எவ்வளவு விருப்பு வெறுப்பு யாருக்கு இருந்தாலும் இந்த உண்மையை அவர்கள் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ராம் ஜெத்மலானியோடு அவர் தொடர்பு கொண்டு அவரை உயர்நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர் என்ன அளவுக்கு தன்னை வருத்தி கொண்டார் என்பதை நான் அறிவேன். எனவே ஜெத்மலானி உயர்நீதிமன்றத்தில் வந்து வாதாடுவதற்கும் இங்கே ஒரு இடைக்கால தடையை பெறுவதற்கும் பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு சென்ற பொழுது உச்சநீதிமன்றத்திலும் தொடர்ந்து அவர் வாதாடுவதற்கும் தன்னுடைய கைப்பணத்தை செலவழித்து ராம் ஜெத்மலானியை நியமித்து இந்த வெற்றியை தேடி கொடுத்திருக்கிற வைகோவின் பக்கத்திலே தான் தமிழ் இன உணர்வாளர்கள் பெரும்பாலானவர்கள் நிற்பார்கள். நேற்றைய தீர்ப்பின் மூலம் வைகோவினுடைய வாக்கு வங்கி வேண்டும் என்றால் இன்னும் கூடுதலாக வலுப்பெறுவதற்கு வழி இருக்கிறது. ஜெயலலிதாவுடைய ஸ்டேட்மெண்ட் 3 பேர் அந்த கொலை வழக்கில் ஈடுபட்டவங்களை விடுதலை செய்யணும், அப்படி இல்லைன்னா தமிழக அரசே விடுதலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஒரு பகுதியாக விடுதலை செய்வதை குறித்து மாநில அரசு சட்டத்துக்கு உட்பட்டு முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக சட்டத்துக்கு உட்பட்டு என்றால் அதிலே பல பிரிவுகள் இருக்கின்றன. இது உடனடியாக எதையும் ஆராயாமல் எடுக்க முடியாது. ஏனென்றால் அதிலே சாந்தன், முருகன் போன்றவர்கள் எல்லாம் இலங்கை வாழ் தமிழர்கள், இந்திய குடிமக்கள் அல்ல. ஆகவே அவர்களுடைய நிலை என்ன என்பதை எல்லாம் அவர்கள் குறித்து ஆராய வேண்டும். இரண்டாவது, தமிழகத்தில் ஒருவர் சொல்லுகிறார், ஒரு தலைவர் சொல்லுகிறார், 3 பேரை விடுதலை செய்தால் எனக்கு இரட்டிப்பு முயற்சி. உடனடியாக நீங்கள் என்ன 3 பேரை சொல்வது, நான் 7 பேரை விடுதலை செய்கிறேன் என்று தமிழக அரசினுடைய முதலமைச்சர் சொல்கிறார். ஆக இந்த அரசியல் போட்டி தான் இதனை நடக்கிறதே தவிர இதற்கு என்ன நியாயங்கள், என்ன தர்மங்கள், இது என்ன எவ்வளவு பெரிய வழக்கு, இந்த தேசத்தின் மிகப்பெரிய தலைவரை கொண்டார்களே, உடன் 18 பேர் இறந்தார்களே என்பதெல்லாம் கணக்கில் கொள்வதாக எனக்கு தெரியவில்லை. இது ஸ்ட்ரைட்டாகவே இது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான ஒரு அரசியல் போட்டின்னு நினைக்கிறீங்களா? அது இந்த விடுதலை செய்வதில் அரசியல் போட்டி இருக்கிறது. ஏனென்றால் 3 பேரை விடுதலை செய்தால் மகிழ்ச்சி என்றால் 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு நினைக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு தமிழ் இன உணர்வை வைத்து ஒரு அரசியல் நடத்த முடியும் என்று சில பேர் இங்கே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தாக்கம் தான் இது. So what is your party stand, sir? What you are going to do? நீங்க என்ன செய்ய போறீங்க? இல்ல, என்னை பொறுத்த மட்டில் உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை நான் விமர்சிக்க முடியாது. அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. 11 ஆண்டு காலம் காலதாமதம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அதை கருத்தில் கொண்டு நாங்கள் விடுதலை செய்கிறோம். இனிமேல் இப்படி காலதாமதம் செய்யக்கூடாது என்று ஜனாதிபதிக்கு அறிவுரை சொல்லுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆகவே அதை குறித்து நான் சட்ட நுணுக்கத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பை பற்றி நான் விமர்சிக்க முடியாது. இப்பொழுது தூக்கு தண்டனையே கூடாது என்று சொன்னால் கசாப்புக்கு என்ன சொல்ல போகிறார்கள்? பாராளுமன்றத்தை தாக்கிய அப்துல் குருவுக்கு என்ன பதில்? கோவையிலே ஒரு சின்ன சிறுமியை கற்பழித்து அவன் தம்பியையும் கொன்று ஆலியார் ஆற்றிலே தூக்கி எறிந்தானே ஒரு தமிழர், அவன் தமிழன் தான், காமுகன். அவனை பற்றி என்ன சொல்கிறார்கள்? இந்த தீர்ப்பும் ஜெயலலிதாவுடைய இன்றைக்கு அசெம்பிளியில்